வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கார்பங்கில் உள்ளவர்களே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு பஞ்சத்துக்கு பிறகு அடுத்து ஒரு காலநிலை வரப்போகுது. அதில் 4 வகையான காரியங்கள் நடக்கும். அதனுடைய விளைவாக உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த 4 காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்று பட்டயத்தினாலும். இந்த இடத்துல பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அது கொள்ளை நோய். இது பொதுவான பட்டயம். பட்டயம் என்றால் யுத்தத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக பஞ்சத்தினாலும். பஞ்சம் என்று சொன்னால் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது உணவு பஞ்சம். இது பஞ்சம் என்று சொன்னால் எல்லா பஞ்சமும் இருக்கும். உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம், வசன பஞ்சம், எல்லா பஞ்சமும் அதில் வரும். அதுக்கு அடுத்து சாவினாலும் என்று சொன்னால் இயற்கை பேரழிவு அல்லது ஆங்கிலத்தில் பெஸ்டிலன்சஸ், கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கும். 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதற்கு தான் நான் கொள்ளை நோய் என்று சொல்லுகிறேன். இப்படி 4 வகையான மரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, அல்லது 4 வகையான அழிவுகள், 4 வகையான சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுது. இது அடுத்து நடக்க வேண்டிய காரியம் என்று பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிறது, இது நடப்பதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்குமானால் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் பார்த்திருக்கிறோம். இந்த 76-77 வருஷத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நடக்க சாத்தியமில்லாத தீர்க்க தரிசனங்கள் கூட நிறைவேறிவிட்டது. எனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். கவனியுங்கள். இங்கே 4 வகையான காரியங்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது பட்டயத்தினாலும். எந்த பட்டயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு உலகளாவிய யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டில் நடக்கிற ஒரு வேதம். இப்போ இந்த காலத்தில் அதை சொன்னோம்னா வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்கு நடுவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் உள்ளதாக இருக்கிறது. எசேக்கியேல் 38:2 ரஷ்யாவை குறித்ததான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது தமிழ் வேதாகமத்தில் அந்த பர்டிகுலர் வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாகிவிட்டது. 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே வார்த்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் காணப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ரோஷ் என்கிற பர்டிகுலர் வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படி எந்தெந்த வேதத்தில் எந்தெந்த ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது அப்படிங்கிறதும், எபிரேய மொழியிலையும் அந்த ரோஷ் என்கிற வார்த்தை இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ரோஷ் என்பது ரஷ்யாவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு வடபுறத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேலுக்கு மையமாக வைத்து வடபுறத்தில் நீங்கள் போட்டால் நேராக மாஸ்கோ ரஷ்யாவில் போய்த்தான் இருக்கும். இந்த யுத்தம் தான் நடக்கணும். இப்போ இந்த யுத்தத்துக்கான ஆயத்த பணி நடக்குது. நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்காக சண்டை ஆரம்பிக்கிறது. அந்த சண்டை எதை குறித்து போகிறது என்று சொன்னால், ஒரு டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த வழிபாட்டு தலத்துக்கான அந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று 2 யூதர்களும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் அதற்கான பாலஸ்தீனர்களும் சேர்ந்து அதற்கு சண்டை போட போகிறார்கள். அந்த சண்டை ஆரம்பித்து விட்டது. 2023 அக்டோபர் 7ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டை தான் இப்பொழுது பெரிய சண்டையாக மாறப்போகுது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே ஐநா சபையில் இந்த காரியங்கள் வருகிறது. அதன் அடிப்படையில் அதுக்கு இஸ்ரவேல் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, இன்னைக்கு அவர் தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் அமெரிக்கா எங்கள் சைடு நின்றாலும் சரி, நிக்கா விட்டாலும் சரி, எங்கள் நிலைப்பாடில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கி ஈரானை அவங்க தாக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஈரானை கை வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது, பார்த்து செய்யுங்க, இப்போ நம்ம பண்ண வேணான்னு. இஸ்ரேலிய பிரதமர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் செய்கிறது உண்மைதான், ஈரானோட கூட யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அப்படி ஆரம்பிக்காவிட்டால் அது தவறாகிவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இஸ்ரேலுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குற முதல் நாடு எதுனா அமெரிக்கா. இப்போ அமெரிக்க அதிபர் சொல்கிறதையே இஸ்ரேலிய பிரதமர் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார். ஆனால் காலநிலை மாறும். ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நிலைமை அதுதான். எனவே இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான அஸ்திவாரம் அந்த பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது அங்கே இருக்குது. இதில் குறிப்பாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னென்னா, எசேக்கியேல் 38 இது நியூக்ளியர் வாராக இருக்கும். என்னங்க, பரிசுத்த வேதாகமத்தில் நியூக்ளியர் வார்லாம் இருக்குதா
அப்படி இல்லாமல் உங்கள் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆண்டவர் இப்போ மட்டும் இல்லை, நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நடக்கிற சம்பவத்தை எழுதினது அல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது. ஆண்டவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு, அதை நடக்கிறதுக்கு இவங்களுக்கு 2500 வருஷம் ஆயிருக்குது அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு. நம்ம ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள், முடிஞ்சா வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நீயும் உன்னுடன் 11 வாசி. 38, 11, 39, 11 மன்னிக்கணும். 39, 11. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஏன் வழிபோக்கர்கள் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க? இந்த கேள்வியை நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அது புரியாது, அல்லது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிம்பீங்க. ஏங்க புதைக்கிற இடத்துல நம்ம மூக்கை பொத்துவோமா, அப்படி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், புணத்தை பிதைக்கிறவர்கள், அந்த டெட் பாடியை புதைக்கிறவங்கலாம் எப்படி புதைச்சாங்க தெரியுமா? அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு தான் புதைச்சார்கள். இப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க. மிக மெயின் ரீசன் என்ன காரணம்? முழுவதும் மூடி இருந்தாங்க, மூக்கை பொத்தப்பட்டிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த பாடியிலிருந்து வைரஸ் இவங்களை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மூக்கை பொத்துவாங்க. அதே நேரத்தில் கொரோனா பாடியெல்லாம் எரிச்சாங்க. இங்கே புதைக்கணும்னு இருக்குது. அப்போ புதைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் அதே இதில் 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஒரு எலும்பு பார்த்தா கூட அதுகிட்ட ஒரு மார்க் போடுவாங்களாம். அதை புதைக்கிற வரைக்கும் அதை புதைச்சாச்சா அப்படின்னு போடுவாங்களாம். அதன் அண்டையிலே ஒரு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து டிஜிட்டலி கண்காணிப்பாங்க, இந்த எலும்பு புதைச்சா. ஏன்னா நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருந்து நியூக்ளியர் கதிர்வீச்சு புறப்படும். ஃபுகுஷிமான்னு ஒரு இடத்துல ஜப்பானில் சுனாமியில் அந்த நியூக்ளியர் பிளான்ட், அதாவது அது இதாகிடுச்சு, சேதம் அடைஞ்சிருச்சு. நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறது இல்லையா, இது மாதிரி இதை விட கொஞ்சம் அது சக்தி வாய்ந்தது, அதாவது பவர்ஃபுல். அது உடஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இறந்தவர்களுடைய உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் பிரதமர் வந்து ஒரு சட்டம் போட்டார். அதாவது அனௌன்ஸ் பண்ணார், யாரையும் எரிக்காதீங்க, புதைச்சிருங்க. காரணம், அதை எரிச்சா அந்த காற்றுல நியூக்ளியர் அந்த காரியம் பரவும்னு சொல்லி புதைக்க சொன்னார். நியூக்ளியர் இதில் எரிஞ்சவங்களை எரிக்க மாட்டாங்க, அதை புதைச்சிருவாங்க. இது எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில். புதைக்கும் அளவும் அதன் அண்டையிலே ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அது மட்டும் இல்லை, அதை புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அதை கடந்து போகிறவர்கள் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். இதே கொரோனாவுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தோம்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போது கொரோனாவில் எப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் டெட் பாடியை புதைச்சாங்க. அடுத்து வரக்கூடிய வார், நியூக்ளியர் வார் வரப்போது. எசேக்கியேல் 38, 39 இந்த 2 இதில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்னும் நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 12வது வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வாதிக்கிற வாதையாவது அப்படின்னு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை வாசிங்க பார்ப்போம். 14, 12 சகரியாவின் புஸ்தகம். சொல்லும் போது எடுக்க வேண்டாமா? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, எருசலேமுக்கு விரோதமாக, இப்ப எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே சதை அழிகிறோம். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணில் குழி கெட்டு போயிடும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது ரேடியேஷன் பாதிக்கப்படுறதை குறித்து. முழுக்க நியூக்ளியர் வாரை குறித்து வேதம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கு. எசேக்கியேல் 38, 39, சகரியா 14 அதுலேயும் இந்த மாஸ்க் போட்டுட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்கிறது. இந்த 3rd வேர்ல்டு வார் என்று நாம் அதை பேர் வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 நடந்ததுனால. பைபிளை பொறுத்த வரைக்கும் அது மாக்கோகு வார், இஸ்ரேல் ரஷ்யா வார், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாக்கானது. நான் இப்போ சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகில் உள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை
இது இந்த சம்பவம் இது ஒரு 10 நிமிஷம் ஓடும், அதனால் நிறுத்திட்டேன். கவனிங்க, இது இருக்குது, நீங்கள் போய் இந்த டிவியில் பார்த்தா அதில் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், இதே ரஷ்யா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான நட்பு நாடு யூரோப்புக்கெல்லாம், உக்ரைனுக்கெல்லாம் நட்பு நாடு 2021க்கு முன்னாடி. இப்போ யோசித்து பாருங்கள், 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு ஐரோப்பியன் யூனியன்லேருந்து உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது பாருங்கள். அப்படியே 3ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமாக வேதத்தில் சொன்ன காரியங்கள், அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நடக்கிற காரியங்கள் மாறும், வரும், போகும். ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. வசனத்தில் சொன்னது அப்படியே 100% நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே இப்போ துல்லியமாக பட்டயத்தினாலும் அப்படிங்கிற முதல் விஷயம், இந்த நியூக்ளியர் வார உலகம் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகுது. ஹிரோஷிமா நகாசாக்கியில் போட்டதெல்லாம் அணுகுண்டு, அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் 16,000 தாண்டிருச்சான். இப்போ தான் ஈரானுடைய அணு ஆயுத அந்த சிட்டியே அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பூமிக்கடியில் இருக்குதாமா, அன்றைக்கி ஈரானே வெளியிட்டது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை சந்திக்க போது இது வரைக்கும் உலகம் கண்டிராது. அமெரிக்க அதிபரும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் இப்போது இருக்கிற ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு நாள் சொன்னாங்க, 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகாமல் தான் நல்லது, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அழிந்து போகிற எண்ணிக்கையை கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது, இப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால், எருசலேமுக்கு விரோதமாக அந்த இடத்தை கையில் எடுப்பதற்கு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நல்லா கவனிங்க. அல்லது ட்ரம்ப்பு நடுவில் சேர்ந்து ஏதாவது செஞ்சால் தான் உண்டு. அது நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்தை எடுப்பதற்கு அத்தனை பேரும் வருவார்கள். அந்த இடத்தை எடுக்காதபடிக்கு இஸ்ரேல் போராடும். அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறி அது 3ஆம் உலக யுத்தமாக மாறப்போகுது. அது ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே அதற்கான ஓட்டெடுப்பு ஐநாவில் நடக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.